மக்களே அமேசிங்க, விஜய் முதல்வராக போறாருங்க. இது ஒரு சூப்பரான அமேசிங் மூமெண்ட். விஜய் வந்து ரொம்ப சின்ன வயசுங்க, சின்ன வயசுல அது தனித்து, அதாவது எல்லாருமே கூட்டணி தான், அதாவது பல கட்சியோட கூட்டணி வச்சாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே சரி. ஆனால் விஜய் தனித்து போட்டியிட்டு 109 லீடிங்கில் இருக்கிறாருங்க. கண்டிப்பாக வந்து முதல்வர் தான் விஜய், வேற எந்த மாற்றம் கிடையாது. அவருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக இதை எதிர்பார்க்கல யாருமே. நான் வந்து திமுக காரங்க, நான் ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டேன், ஸ்டாலின் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் விஜயும் ரொம்ப பிடிக்கும் ஒரு சினிமா நடிகரா. ஆனால் அரசியலில் விஜய் ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, அளப்பரிய சந்தோஷம். விஜய்க்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதாவது திமுக வந்து கல்வியிலையும் சரி, தொழில் வளர்ச்சியிலும் சரி, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க. அதை தொடரணும். அதை மட்டும் செஞ்சுட்டாருனாக்கா விஜய் சூப்பருங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து நிறைய பொறுப்புகள் இருக்குது. 10 கோடி மக்கள் வந்து அவரை நம்பி இருக்கிறாங்க. பெரிய விஷயங்க. இவ்வளோ பெரிய இந்த யூனிவர்ஸ், இந்த இறைவன் வந்து அவர் கையில் அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவர் பெரும் தொகையை இழந்துட்டு தான் அரசியலுக்கு வந்தார். அதெல்லாம் வேணான்னு தான் மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. விஜய் பாருங்க 108 109 போய்கிட்டே இருக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. டிஎம்கேவும் நல்லா வந்து நிறைய சிறப்பான வேலைகள்லாம் செஞ்சாங்க கல்வியிலையும். அதை தொடரணும். அது இல்லாமல் எடப்பாடி வந்து சூப்பராக வந்து போராடினாருங்க, கட்ஸோடு இருந்தார். பட் திமுகவுக்கு வாய்ப்பு வந்திருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன், வரல. விஜய் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நான் சொன்ன மாதிரி விஜய் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. மற்றவங்களும் யாரும் தெரியாது. விஜய்க்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, வேலைகள் இருக்குது. அதெல்லாம் செய்வார். இவ்வளோ தூரம் இப்போ வந்தவர் அதெல்லாம் செய்ய மாட்டாரா? நம்ம மனப்பூர்வமாக விஜய்க்கு நம்ம வாழ்த்துக்கு சொல்லுவோம். விஜய்க்கு வாழ்த்துக்கள்ங்க. விஜயோட தொண்டர்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க. அதாவது வாழ்க தமிழகம், வெல்க பாரதம்.